அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ந்து ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விடயங்களை இந்த ஷமாயிலு திர்மிதி என்ற தொடரின் மூலமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த எல்லா பதிவுகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதனை ஒரு பிளேலிஸ்டில் நான் எட் பண்ணியிருக்கிறேன். அந்த பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இந்த பகுதிகளிலே இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரிவாயத் இந்த ரிவாயத் தான். என்று சொன்னால் ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆச்சரியமாக வர்ணிக்கிறார்கள். ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது வகான வஸ்ஸாஃபன் அன் ஹில்யத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலமைப்பை மிக அழகிய முறையில் வர்ணிக்கக்கூடியவர்கள் இந்த ஹிந்த் இப்னு அபி ஹாலா தான் என்பதாக கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு எங்கட பாஷையில சொல்றேன்னா இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு அணுவாக நபி அவர்களுடைய அழகை வர்ணிக்கக்கூடிய ஆற்றல் ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இன்ச் பை இன்ச் நபி அவர்களுடைய அந்த உடலமைப்பை வர்ணிப்பார்கள். ஹஜ்ரத் ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை பற்றி வர்ணிக்கிறாங்க. ஹஜ்ரத் ஹசன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஅல்து காலி ஹிந்த் இப்னு அபி ஹாலா, என்னுடைய மாமா ஹிந்த் இப்னு அபி ஹாலாவிடத்திலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணியுங்கள் என்று நான் கேட்டேன். வகான வஸ்ஸாஃபன் அன் ஹில்யத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலமைப்பை மிக அழகிய முறையில் வர்ணிக்கக்கூடியவராக என்னுடைய மாமா ஹிந்த் இப்னு அபி ஹாலா இருந்தார். இந்த நேரத்தில் நான் கேட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உடலமைப்பை பற்றி ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு வர்ணிக்கிறாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹ்மன் முஃபஹ்ஹமன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிலும் கண்ணியம் வாய்ந்தவர்களாக பிறராலும் அதிகம் மதிக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். யதலல்லு வஜ்ஹுஹு தலல்லுல் கமரி லைலத்துல் பத்ர், 14ஆம் நாளிலே 14ஆம் இரவிலே சந்திரன் எப்படி பிரகாசமாக இருக்குமோ, அந்த பௌர்ணமியுடைய சந்தர்ப்பத்திலே எப்படி சந்திரன் பிரகாசமாக இருக்குமோ இது போன்று நபி அவர்களுடைய முகம் பிரகாசிக்கும் என்று ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அருமையானவர்களே, சந்திரன் மாதத்திற்கு ஒரு தடவை தான் இந்த அளவுக்கு பிரகாசத்தை வெளிப்படுத்தும். அது 14வது நாள் பௌர்ணமியுடைய தினம் என்று சொல்லுவோம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் ஒவ்வொரு நாளும் பிரகாசித்துக் கொண்டு தான் இருக்கும். சந்திரனுடைய அழகே நபி அவர்களுடைய அழகுக்கு முன்னால் தோற்று போய்விடும். அந்த அளவுக்கு அழகு கொடுக்கப்பட்டவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொல்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுத்தர உயரமுள்ள மனிதரை விட சற்று கூடுதலாகவும் நெட்டையான மனிதரை விட சற்று குறைந்தவர்களாகவும் இருந்தார்கள். இது ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கண்ணால் நபி அவர்களை எப்படி பார்த்தார்களோ அந்த விதத்தை தான் வர்ணிக்கிறார்கள். இதற்கு முன்னால சஹாபாக்கள், ஒவ்வொரு சஹாபாக்கள் அவர்களுடைய பார்வையில நபி அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை வர்ணிக்கிறார்கள். எனவே முன்னால இதற்கு ஏதாவது சற்று முரணாக வந்திருந்தால் அதிலே எந்த விதமான கருத்து வேற்றுமையும் கிடையாது. காரணம் என்ன? ஒவ்வொருவருடைய பார்வை ஒவ்வொரு விதமாக இருக்கும். அவர்கள் பார்த்த பிரகாரம் தான் அதை சொல்வார்கள். அந்த அடிப்படையில் ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அமைப்புல சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, அதீமல் ஹாமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை சற்று பெரிதாக இருக்கும். ரஜில ஷாரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி சற்று சுருட்டையானதாக இருக்கும். ஓவர் சுருட்டையாக இருக்காது, சற்று சுருண்டு இருக்கும். இனின் ஃபரகத் அகீகத்துஹு ஃபரகஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி அது தானாகவே நடுக்கோடு எடுக்கப்பட்ட நிலையில் இருந்தால் நபி அவர்கள் அதை அப்படியே விட்டு விடுவார்கள். மாற்றமாக நடுக்கோடு எடுத்து தான் வார வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பிரதானப்படுத்தி வாரியது கிடையாது. ஒட்டோவாக நபி அவர்களுடைய முடியில நடுக்கோடு விழுந்துட்டா அதை நபி அவர்கள் அப்படியே விட்டு விடுவார்கள். ஆனால் நடுக்கோடு எடுத்து கஷ்டப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரக்கூடியவர்களாக இருக்கல்ல என்ற விஷயத்தையும் ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. தொடர்ந்து சொல்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிய வளர விட்டால் அது காதுடைய சோனையை தாண்டி வளர்ந்து விடும். நான் ஏற்கனவே நேற்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை முறையில் முடி வளர்த்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நான் சொல்லியிருந்தேன். அதுல ஒரு முறை தான் வஃப்ரா, லிம்மா, ஜும்மா என்று 3 முறை. வஃப்ரா என்று சொன்னால் இந்த காது சோனைக்கு கீழால் வந்துவிடும். ஜும்மா என்று சொன்னால் காது சோனை விட மேலால் அந்த முடி இருக்கும். லிம்மா என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி தன்னுடைய ஷோல்டர்ல படும் அளவுக்கு வளர்ந்திருக்கும். இந்த 3 முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடி வளர்ப்பார்கள். தொடர்ந்து சொல்றாங்க, அஸ்ஹர் அல்லவுன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலில் இருந்து ஒளி வீசிக் கொண்டிருக்கும். வாசி அல் ஜபீன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றி விசாலமானதாக இருக்கும். அஸ்ஜல் ஹவாஜிப், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
அவர்களுடைய புருவங்கள் வில்லை போன்று இருக்கும். இதுவும் ஒரு அழகு அருமையானவர்களே. ஆனால் அந்த புருவங்கள் வில்லை போன்றிருக்கும். அந்த புருவங்கள் அடர்ந்ததாகவும் இருக்கும். ஆனால் இரண்டு புருவங்களும் ஒன்று சேர்ந்திருக்காது. இடையில இடைவெளி இருக்கும். மற்றபடி அந்த இரண்டு புருவங்களும் அடர்த்தியானதாக இருக்கும் என்று ஹிந்த் இப்னு அபி ஹாலா சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, அந்த இரண்டு புருவங்களுக்கு நடுவுல ஒரு நரம்பு இருக்கும். நபி அவர்கள் கோபப்பட்டால் அந்த நரம்பு புடைத்துக் கொள்ளும். தொடர்ந்து சொல்றாங்க, அக்னல் இர்னைன், யாராவது முதல்ல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூக்கை பார்த்தால் அது நீண்டதாகத்தான் இருக்கும் என்று கருதுவார்கள். ஆனால் லஹு நூருன், அந்த மூக்கிலே ஒளி வீசிக் கொண்டிருப்பது தான் அவர்களுக்கு அப்படி விளங்கும் என்று ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அடுத்து தொடர்ந்து சொல்றாங்க, கஸ்ஸல் லிஹ்யா, நபி அவர்களுடைய தாடி அடர்த்தியானதாக இருக்கும். கன்னங்கள் சாஃப்டாக மிருதுவானதாக இருக்கும். நபி அவர்களுடைய வாய் அகன்றதாக இருக்கும். பற்கள் இடைவிட்டதாக இருக்கும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பற்கள் இடைவிட்டதாக இருக்கும். அந்த இடைவெளியிலிருந்து ஒளி வீசிக் கொண்டிருக்கும் என்று புகாரியுடைய ரிவாயத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதற்கு பிறகு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சிலிருந்து தொப்புள் வரை கோடு போன்ற ஒரு முடி இருக்கும். தவீலுல் மஸ்ரூபாவை தான் ஹஜ்ரத் ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இதற்கு தகீகுல் மஸ்ரூபா என்பதாக ஹஜ்ரத் ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதாவது மெல்லிய முடியை போல நெஞ்சுக்குழியிலிருந்து தொப்புள் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீண்டிருக்கும். அடுத்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தை பற்றி கூறுகிறார்கள், கஅன்ன உனுகஹு ஜீது தும்யத்தின் ஃபீ ஸஃபாஇல் ஃபில்லா, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்து சுத்தமான வெள்ளியால் செதுக்கப்பட்ட ஒரு உருவத்தை போல பிரகாசமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அவர்களுடைய அவயங்கள் அனைத்தும் நடுத்தரமானதாகவும் சதை பிடிப்புள்ளதாகவும் இருக்கும் என்று ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதற்கு பிறகு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயிறும் நெஞ்சும் சமமானதாக இருக்கும். அருமையானவர்களே, வயிறு பெருத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடையாது. நெஞ்சுடைய ஷேப்புக்கே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயிறும் இருக்கும் என்பதாக ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அருமையானவர்களே, நெஞ்சுடைய லெவலுக்கு வயிறு வருவதற்காக வேண்டி எத்தனை கிளாஸ், ஜிம் கிளாஸ், இதே போல டயட்ல ஈடுபடுறாங்க, எத்தனையோ மருந்துகளை குடிக்கிறாங்க, எக்ஸசைஸ்ல ஈடுபடுறாங்க, ஒவ்வொரு நாளும் ஓடுகிறார்கள். காரணம் என்ன? எங்களுடைய வயிறு நெஞ்சோடு சமமாக வேண்டும் என்ற ஒரே காரணத்தால். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை இயற்கையாகவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் நெஞ்சும் வயிறும் சமமானதாகத்தான் இருக்கும். சவாஉல் பத்னி வஸ்ஸத்ர், நெஞ்சும் வயிறும் சமமானதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். இதே போல அரீது ஸத்ர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சு விரிந்ததாக இருக்கும். இந்த செஸ்ட் பகுதி எல்லாம் விரிந்ததாக இருக்கும். ஐது மா பைனல் மன்கிபைன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு தோள் புஜங்களுக்கு மத்தியில் இடைவெளி இருக்கும் என்று கூறுகிறார்கள். தஹ்மல் கராதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூட்டுக்கள் எல்லாம் உறுதி வாய்ந்ததாக இருக்கும். அடுத்து சொல்றாங்க, அன்வருல் முத்தஜர்ரத், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடையை கழட்டும் பொழுது நபி அவர்களுடைய மேனி பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என்று கூறுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படியாப்பட்ட அழகு! கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நபி அவர்களுடைய அந்த தோற்றத்தை நம் கண்முன்னால் எடுத்து பாருங்கள். அந்த அழகை நீங்கள் புரிவீர்கள் அருமையானவர்களே. தொடர்ந்து சொல்றாங்க, மௌசூலு மா பைனல் லப்பதி வஸ்ஸுர்ரதி பிஷாரின் யஜ்ரி கல் ஹத்தி ஆரிஸ் சத்யைனி வல் பத்னி மிம்மா சிவா தாலிக், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சிலிருந்து தொப்புள் வரை நீளமான ஒரு முடி இருக்கும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்பகத்திலும் வயிற்றிலும் முடி இருக்காது என்று ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஆனால் முழங்கைகள், இதே போல தோல் புஜங்கள், நெஞ்சுடைய மேற்பகுதி ஆகியவற்றில் முடி இருக்கும் என்று ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விடயத்தை ஹிந்த் இப்னு அபி ஹாலா சொல்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை கால் விரல்கள் பொருத்தமான அளவில் இருக்கும். நபி அவர்களுடைய உடலுக்கு ஏற்ற விதத்தில் தான் நபி அவர்களுடைய கை காலிலே இருக்கக்கூடிய விரல்களும் இருக்கும். சிலரை எடுத்துக்கொண்டால் உடம்பும் மெலிந்திருக்கும், அவர்களுடைய கை கால் விரல்கள் சற்று பெரிதாக இருக்கும். சிலருக்கு உடம்பு பெரிதாக இருக்கும், கை கால் விரல் சிறியதாக இருக்கும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி நபி அவர்களுடைய கை கால்களுடைய விரல்கள் இருக்கும் என்று ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, ஹும்சானுல் அஹ்மஸைன், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால் பாதத்தின் நடுப்பகுதி குழி விழுந்ததாக இருக்கும். சிலருடைய பாதத்தை எடுத்து அப்படியே ஃப்ளட்டா இருக்கும். இதுவும் அழகு கிடையாது. ஆனால் அந்த பாதத்துடைய நடுப்பகுதி எந்த அளவுக்கு குழியாக இருக்குமோ அந்த அளவுக்கு பாதம் அழகுள்ளதாக இருக்கும். இதைத்தான் ஹிந்த் இப்னு அபி
அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹும்சானுல் அஹ்மஸைன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால் பாதத்தின் நடுப்பகுதி நன்கு குழி உள்ளதாக இருக்கும் என்று சொல்றாங்க. இதே போல மசீஹுல் கதமைன் யன்பு அன்ஹுமல் மாஉ இதா ஸால கல்அன் என்ற வார்த்தையை பாவிக்கிறார்கள். அதாவது அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரு பாதங்களும் சமமானதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இரண்டு பாதங்கள் மிருதுவாக இருப்பதின் காரணமாக அதுக்கு மேலால தண்ணீர் ஊற்றினாலும் தண்ணீர் தங்காது, அது அப்படியே வழிந்து ஓடிவிடும் என்று ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அது தொடர்ந்து சொல்றாங்க, நடக்கும் பொழுது முன்புறம் சாய்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பார்கள். தொடர்ந்து சொல்றாங்க, யஹ்து தகஃபியன் வயம்ஷி ஹவுனன், பாதத்தை பலமாக எடுத்து அமைதியாக வைப்பார்கள். ஸரீஉல் மிஷ்யா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக நடந்து செல்வார்கள். எந்த அளவுக்கு வேகம் என்று சொன்னால், இதா மஷா கஅன்னமா யன்ஹத்து மின் ஸபபின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஒரு மனிதர் எப்படி வேகமாக நடப்பாரோ இது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக நடந்து போவார்கள். வைதல் தஃபத இல்தஃபத மஅன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பினால் முழுமையாக திரும்புவார்கள், முகத்தை மட்டும் திருப்ப மாட்டார்கள். ஹாஃபிது தர்ஃபி, எப்பொழுதுமே பார்வையை கீழ் நோக்கிய வண்ணம் தான் வைத்துக் கொள்வார்கள். நதருஹு இலல் அர்தி அத்வலு மின் நதரிஹி இலஸ் ஸமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை அதிகமாக பார்ப்பதை விட பூமியை நோக்கித்தான் தன்னுடைய பார்வை இருக்கும் என்பதாக ஹஜ்ரத் ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எப்பொழுதுமே பணிவுள்ள ஒரு மனிதனை போலத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொள்வார்கள். ஜுல்லு நதரிஹி அல் முலாஹதா, சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையில் அதிகமானது நோட்டமுள்ளதாகத்தான் இருக்கும் என்று கூறுகிறார்கள். அதாவது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விடயத்தை பார்த்தாலும் அதை ஆழமாகத்தான் பார்ப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் நடந்து சென்றால் சஹாபாக்களை முன்னால் நடக்க விட்டு பின்னால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவார்கள். இதே போல யாரை கண்டாலும் முதலிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பார்கள். முதலாவதாக நபி அவர்கள் தான் அவருக்கு சலாம் சொல்வார்கள் என்று ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனையை முழுமையாக விளக்குகிறார்கள். எனவே அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை முழுமையாக அறிந்து அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.